வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தனுஷ் நடிச்சு போன வருஷம் வெளியான தேரே இஷ்க் மெயின் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஆனந்த் எல் ராய் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது 2013ல ராஞ்சனான்னு ஒரு படம் வெளியாச்சு பாத்தீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சூப்பரா கொண்டு போனாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல சில சொதப்பெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்துல எனக்கு குறையா பட்டது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லடாக் பகுதியை காட்டுறாங்க. இப்ப போர் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு போல. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த பிளைட்லாம் ஓட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஆர்மில இவர் இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்களோட பார்டருக்குள்ள ஒரு பிளைட் வருது. அது எதிரி நாட்டு பிளைட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனா செக் பண்றதுக்கு நீ போக வேணாம்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, அந்த பிளைட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அது எதிரி நாட்டோட பிளைட்னு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவங்களுமே ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ நான் உங்களை அட்டாக் பண்ணிடுவேன், அதனால ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கல்ல, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சீனியர் நீ அந்த இடத்துக்கு போகாத, ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே சிச்சுவேஷன் மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறிய நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அதனால கீழே வந்தோடனே இவரோட சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நான் சொல்றதை கேட்கணும், நீ எதுக்காக கேட்காம இப்படி பண்ண, நான் சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கு எதுக்கு போனன்னு கேட்கறாரு. சரி எனக்கு போனோன்ற மாதிரி தோணுச்சு, அதனால பண்ண, நான் நினைச்சது சரியா தானே இருந்ததுன்ற மாதிரி கேட்கறாரு. நீ நினைச்சது சரியா இருந்தது இல்லன்றதெல்லாம் இல்ல, நீ சீனியரை மதிக்கல, அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சீனியரும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோவப்படுற டைப்பா இருப்பாரு. நீ எமோஷனலா முடிவெல்லாம் எடுக்க முடியாது, இந்த மாதிரி நீ ஸ்டெடியா இல்லாத பட்சத்துல மேற்கொண்டு இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. சரி ஹீரோவை அனுப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி மத்த ஆளுங்க சொல்றாங்க. சீனியருக்குமே ஹீரோவோட ஒர்க் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால இன்னொன்று வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா, இவர் கோவத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருல, இவரை ஒரு செக்அப் மாதிரி பண்ணணும், ஒரு டாக்டர் அப்ரூவல் பண்ணிட்டா திரும்பி சேர்த்துக்கலாம் நினைக்கிறாரு. இதை பத்தி மேல் இடத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து உன்னோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அவங்க ஓகேன்னு சொன்னாதான் ஃபர்தரா நீ கலந்துக்க முடியும், இல்லனா கொஞ்ச நாள் ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இந்த படத்துல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும், அதனால சிம்பிளா புரியுற மாதிரியே நான் சொல்றேன். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு முக்தி அப்படின்றது. இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஆனா இந்த நேரத்திலயும் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு இவங்க சோகத்துல இருக்காங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுது. இவங்கள பொறுத்த வரைக்கும் தெரப்பி எல்லாம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அதுவும் ஆர்மில இருக்கவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு, இந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை தந்துட்டு போறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எதர்ச்சியா இவங்க பாக்குறாங்க. அதுல பார்த்தா ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பாக்குறாங்க போல, இடிஞ்சு போன மாதிரி இந்த இடத்துல இவங்க உட்காந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கிற பகுதிக்கு நம்ம போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவரே இங்க வருவாரு, நீங்க இங்க வச்சே தெரப்பி கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வர மாதிரி, அவருக்கு தெரப்பி கொடுக்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்க உடனே போனோன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் படுத்த படுக்கையா இருக்காரு. இவங்க சொல்றது கூட அவருக்கு கேட்க மாட்டேங்குது. அப்பா நான் அவனை பார்க்க போனோம், என்னை தடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவோட சீனியர் இவங்க தான் உனக்கு தெரப்பி தரப்போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா அங்க இருக்கவங்களோட ஃபேஸை பாக்குறாரு. பாக்குறவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஃபீல் பண்ணி லைட்டா அழலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப சீனியர் கிட்ட வாந்தி வருது, நான் போனோன்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க மேல இருக்க கோவத்தினால தான் இப்படி பேசிட்டு போறாரு. இப்ப தனியா வந்தவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஹீரோ ஒரு காலேஜ் படிக்கிறாரு. அந்த காலேஜ்ல பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பேரு முக்தின்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இவங்க சில தீசிஸ்லாம் ரெடி பண்ணிருக்காங்க போல, அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எவ்வளவு கோவப்படக்கூடியவங்களையும் என்னால சாந்தமா மாத்த முடியும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த தீசிஸை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட அடி வாங்குறமா ஒளிஞ்சிருப்பான். ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற யாருமே தடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தடுத்து ஹீரோவை அறையிறதுக்காக வராங்க.
ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இந்த கையால நீங்க அரைஞ்சா கூட சந்தோஷம் தான் படுவேன்ற மாதிரி இவர் அற வாங்கிக்கிறாரு. இப்ப போலீஸ்லாம் ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தான் போல. சரி வாங்க போலான்ற மாதிரி போலீஸ் கூட இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, நீ சொன்னதை ப்ரூவ் பண்ணு, அப்பதான் நாங்க ஏத்துக்க முடியும். இப்போ ஒருத்தனை பார்த்தல, இவன் பயங்கர அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவனை நீ அமைதியா மாத்தி காட்டு, அப்பதான் உன்னோட தீசிஸ ஓகே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சார் ஓகே பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. நாங்க சொன்னதை பண்ணாதான் ஓகே பண்ணுவோன்ற மாதிரி ப்ரொஃபசர்ஸ் கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க இந்த தீசிஸ ஓகே பண்ணாதான் இவங்க நினைச்ச படிப்பை வெளிநாட்டுல போய் படிக்க முடியும். அதுக்கு எப்படியாவது இந்த தீசிஸ ஓகே பண்ண வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அடிக்கடி ஜெயிலுக்குலாம் வந்துட்டு இருப்பாங்க போல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க போலீஸுங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டாங்க. இப்ப அப்பவும் பேசி கூட்டு போலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா ஹீரோ ஓவரா பேசுறாருல, இவனை நைட் வரைக்கும் வச்சுக்கிட்டே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட பேசணும், கொஞ்ச நேரம் மட்டும் வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி ஸ்பெஷலா பர்மிஷனை வாங்கிடுறாங்க. இப்போ ஒரு டீ கடையில வச்சு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை வச்சு நான் ஒரு விஷயம் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோ, உன் லைஃப் நல்ல நிலைமைக்கு வரும், நீ புது ஆளா மாறிடுவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் எதுக்காக புது ஆளா மாறணும், இப்படி கோவப்படுறது தான் என்னோட நேச்சரு, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன வச்சு வேலையாகணும்னா அதை நேரடியா கேளு. நீ என்ன வச்சு வேலை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ என்னோட லவ்வரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோட மனைவியா இருக்கணும், நீ யோசிச்சு முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னெல்லாம் என்னால லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னாலயே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு ரிச்சாவை ஏத்தி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க காலேஜ்ல புதுசா ஒரு ப்ரொஃபசர் சேர்ந்திருக்காரு. அவருக்கு எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க தான் எந்த வழியா போகணுன்றத பத்தி அந்த ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராக்கெட் இஷ்டத்துக்கு பறந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் மாடியில இருந்து எல்லார் மேலயும் ராக்கெட் விட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும், எல்லாருமே ஜோடியா இருக்காங்க. இத பாக்குற கடுப்புல தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் கோவமா கேக்குறாங்க. பின்ன நான் ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவனுங்களாம் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்கல்ல, என் தோல்ல சாஞ்சு உனக்காக நான் இருக்கேன்னு ஒரு பொண்ணு சொல்லணும், அப்பதான் இந்த விஷயத்த பண்றதை நான் ஸ்டாப் பண்ணுவேன், இல்லனா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ வேணா என் தோல்ல சாயிரியான்ற மாதிரி கிண்டலாவும் கேக்குறாரு. ஆனா இவங்களுக்கு தான் ஹீரோவை பிடிக்கல, இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஹீரோவை நீ சரி பண்ணாதான் ஓகே பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பேசாம ஹீரோவை லவ் பண்ணா என்னன்ற மாதிரி இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. லவ் கிவ் எல்லாம் கிடையாது, எனக்கு எந்த காலத்திலயும் உன் மேல லவ் வராது. இந்த தீசிஸ முடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு 3 மாசம் நம்ம 2 பேருமே சேர்ந்து சுத்தலாம், நீ என்ன வேணா மனசுல ஆசையை வச்சுக்கோ, ஆனா லவ் மட்டும் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 5% கூட லவ்வா மாறதுக்கு சான்ஸ் இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. 1% கூட சான்ஸ் இல்ல, நான் என்னைக்குமே உன்னை லவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நீ சொன்னதுக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இவரை வச்சு ஸ்டடிலாம் பண்றாங்க. எதுக்காக இவர் கோவப்படுறாரு, எந்தெந்த விஷயத்துக்குலாம் இவர் கோவப்படுறாரு அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. இதை வச்சுதான் இவங்களோட ஒர்க் எல்லாம் இவங்க பண்றாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா சேர்ந்து மட்டும் தான் சுத்துற, ரொமான்ஸ் கிமான்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேற, நீ சரியான வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அப்பப்ப கிண்டல் பண்றாரு. ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இத பத்தி ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துலயும் ப்ரொஃபசரை கலாய்ச்சிட்டுலாம் இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோ கூட படிக்கிற ஒரு பையனை பஸ்ல வச்சு அடிச்சிட்டாங்க போல, நீ கிளம்பி வான்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. பாத்தியா சண்டன்னோட கிளம்பி போயிட்டான், இவனெல்லாம் நீ மாத்த முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர்ஸ் சொல்றாங்க. இவங்களுமே சண்டை நடக்கிற இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு ஹீரோ செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. நான் உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன், அமைதியா இருக்க சொல்லி சொன்னேன்ல, கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே இவர் கேட்க மாட்டாரு, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, என்ன நடந்தாலும் சரி நீ அமைதியா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப அடி வாங்கின நபரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் நீங்க அடிங்க, அவன் பதிலுக்கு அடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே நம்பி அடிக்கிறாரு. ஆனா ஹீரோ பதிலுக்கு அடிச்சிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ப்ளீஸ் நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, திரும்ப திரும்ப அந்த நபரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்றது நீ பண்ண மாட்டற, நான் சொல்றது நீ பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்து சுத்திட்டு இருக்கோம், ஆனா நம்ம 2 பேருக்கு நடுவுல ஃபன் எதுவுமே நடக்காம இருக்கு, அந்த ஃபன் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி கேக்குறாரு. இவர் ஃபன்னு எதை மீன் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. உனக்கு ஃபன்னு தானே வேணும், அந்த ஃபன்னை நான் உனக்காக பண்றேன். ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துல ப்ரொஃபசர் வந்துருவாரு. ப்ரொஃபசர் வரும்போது நீ அடி வாங்கணும், அமைதியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, நான் அடி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. கரெக்டா ப்ரொஃபசரும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு.
ப்ரொஃபசர் முன்னாடி இவர் அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற ப்ரொஃபசர் இவன் மாறிடுவான் போலியே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டு போறாரு. ஹீரோ ஃபன் வேணும்னு கேட்டாரு பாத்தீங்களா, இவங்களுமே ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டு வந்தவங்க வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாங்க. ஃபன் வேணும்னு கேட்டல வந்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்படி பண்றதுல இவருக்கு உடன்பாடு கிடையாது. இவருமே முதல்ல ட்ரெஸ் போடு அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. புரிஞ்சுக்கோ, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரலன்னு சொல்ற, ஆனா எனக்கு உன் மேல முழு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் எனக்கு இல்ல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி விலகிடுறாங்க. மேற்கொண்டு இந்த தீசிஸ்க்காக இவங்க 2 பேர் பழகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட நிறைய மாற்றத்தை இவங்க பாக்குறாங்க. அது என்னன்னா, இவர் ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான், அவனை அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பாரு. இப்ப அவன் தான் ஜெயிச்சான்ற மாதிரி அவனை ஜெயிக்க வச்சிடுறாரு. அதே மாதிரி ப்ரொஃபசர் கால்ல விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாரு. இப்ப புது பர்சனா மாறிடுறாரு. பரவாயில்ல, ஹீரோ கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. ஆனா அம்மாவை பத்தி கேட்கும்போது மட்டும் பதில் சொல்ல மாட்டாரு. இப்போ ஒரு வழியா ஹீரோ வச்சு அந்த தீசிஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபசருமே அதை ஓகே பண்ணிடுறாரு. பயங்கரமா இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. இப்பதான் அம்மாவை பத்தின பிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஆக்சுவலா அம்மா இருக்காங்கல்ல, தீயில மாட்டின ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி போனவங்க எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க. அம்மா இறந்து போனதை இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல. அதை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஆனா நீ பக்கத்துல இருக்கும் போது அந்த எரியிறது கொஞ்சம் கம்மியா எனக்கு இருக்கு. கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கியான்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. நிறைய வாட்டி விளையாட்டா ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. இப்ப சீரியஸா ப்ரொபோஸ் பண்றதுனால இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து கார்ல ஒரு நபர் வராரு. அந்த நபரை பார்த்தோன்னே இவங்க இருக்காங்கல்ல, ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஓடி போய் கட்டி பிடிக்கிறா, அப்ப இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க போல, அப்ப நம்ம ஏமாத்தப்பட்டுட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வருது. ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இப்போ உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு போல. என்ன பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு டீடைலா நமக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் திரும்பி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் பேசணும்னு சொல்றாங்கன்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க தான் நிறைய பேசுறாங்க. ஹீரோ பதிலே சொல்ல மாட்டாரு. அதாவது நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த, இப்ப நீ ஓகேவா இருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. இன்னும் என் மேல கோவமா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, எப்பவுமே கோவமா தான் இருப்பன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு பிளைட் வெடிஞ்சு இந்த கண்ணாடி எல்லாம் உடையிற மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை முன்கூட்டியே கவனிச்ச ஹீரோ இருக்காருல, இவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணி இவர் காயத்தை வாங்கிக்கிறாரு. இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னு ஏற்கனவே காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப எல்லாருமே பதிலடி தரதுக்காக பிளைட் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இவர் போக முடியாது. ஏன்னா அந்த லெட்டர்ல சைன் வாங்கினா மட்டும்தான் இவரால போக முடியும். நம்மளால போக முடியலையேன்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு. மேற்கொண்டு ஹீரோவோட லைஃப்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த நபரை கட்டி பிடிச்சோன்னே இவர் செம்மையா டென்ஷனா இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமா யாரு என்னன்னு விசாரிக்க சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே லவ்வர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா, அவர் லவ்வர் எல்லாம் இருக்க மாட்டாரு, ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப அவங்க 2 பேருமே ஒரு பார்ல தான் இருக்காங்க. அவங்களுமே தீசிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் லவ்வர்னு நினைக்கிறாருல, அதனால கோவமா அவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சு வந்துடுறாரு. வந்தவர் இவர் மேலயும் சரக்க ஊத்துறாரு, அந்த நபர் மேலயும் சரக்க ஊத்துறாரு. நீ யாரை லவ் பண்றியோ அவங்கள மட்டும் விட்டுரு, இன்னொருத்தரை எரிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற அந்த நபர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, பேசியே ஹீரோவை இந்த இடத்துல சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா சமாதானம் பத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. பிரசன்ட்ல அட்டாக் நடந்தது இல்ல, அதனால எல்லாருமே சேஃபான இடத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பத்தி இங்க இருக்க மத்தவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருச்சா, குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவர் கல்யாணத்தை பத்தி எங்க கிட்ட பேசினதே கிடையாது. அந்த டாபிக் எடுத்தாலே கோவப்படுவாரு. எப்ப நான் சாவ போறேன்னு தான் அடிக்கடி அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோ இந்த மாதிரி மாறினதுக்கு நம்ம தான் காரணம்ன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அன்னைக்கு பார்ல பிரச்சனை பண்ணாரு பாத்தீங்களா, அது விஷயமா பேசுறதுக்காக இவங்க ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏலியா இருப்பாரு. அவரோட வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கு. இவங்களுமே பேசி சில விஷயங்களை புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது நீ வேற நான் வேற, நம்ம 2 பேருக்குள்ளேயும் செட்டே ஆகாதுன்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவும் சரி அப்பாவும் சரி அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. இதனால இவங்க இருக்காங்கல்ல, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோவும் அப்பாவும் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு போல, வீட்டுல பேசுறதுக்காக வர சொல்லியிருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப காஸ்ட்லியா நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் முக்தியோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த அப்பாவோட பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. பயங்கரமா ஆட்டிடியூட் காமிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பா முதல்ல இருந்தே கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்காருல, பொண்ணுமே கொஞ்சம் கண்ட்ரோலா பேசுங்க அப்படின்ற மாதிரி
அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சும்மா இருமா அப்படின்ற மாதிரி அப்பா மேற்கொண்டு கோவமா தான் பேசிட்டு இருக்காரு. உன் லெவல் என்ன, எங்க லெவல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி சார், நான் என்ன பொசிஷனுக்கு வந்தா உங்க பொண்ணை தருவீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்ற பெரிய பொறுப்புல இருப்பாரு. நீ அவ்வளவு பெரிய பொறுப்புக்கெல்லாம் போக வேணாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல அதை கிளியர் பண்ணு, அதை கிளியர் பண்ணிட்டு வா, என் பொண்ணை கட்டி வைக்கிறத பத்தி நான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ படிப்புல ரொம்ப வீக்கா இருப்பாரு, அதனால தான் அப்பா இந்த மாதிரி தைரியமா சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ இருக்கார்ல, நான் கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு கால் கூட பண்ண மாட்டேன், சீக்கிரமா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வரன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோனோ பேசுறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம்ல நீ பாஸ்லாம் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த எக்ஸாமை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது, ஆனா நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு கிடைக்கணும்னா நான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு மட்டும் எனக்கு புரியுது, கண்டிப்பா அந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணுவேன், கிளியர் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே உனக்கு தான் கால் பண்ணுவேன், அப்ப என்னோட காலை மட்டும் எடு, அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பா கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் இதை பத்தி சொல்லிட்டாரு. நீ என்ன முட்டாளா, நீ எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு வாக்கை கொடுத்துட்டு வந்த, அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்றது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. என்ன ஆனாலும் சரி நான் கிளியர் பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் தான் படிப்புல ரொம்ப வீக் இல்ல, இவர் நிறைய புக் எல்லாம் வாங்குறாரு, எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறாரு, அந்த எக்ஸாம்ல புட்டுக்குது. சரி அடுத்த வருஷம் வெறித்தனமா நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி இவரும் நல்லா பிராக்டிஸ் பண்றாரு. ரெண்டாவது வாட்டியும் இவர் ஃபெயில் ஆயிடுறாரு. இப்ப மூணாவது வருஷம் ஹீரோவும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாரு. இத பத்தி அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பாவாலேயே நம்ப முடியல. சூப்பரா அப்படின்ற மாதிரி அப்பா செம்மையா இந்த இடத்துல பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு, இவங்க பதிலடி கொடுக்கணும், அதுக்கு ஹீரோவும் தேவை. ஆனா ஹீரோவால இப்ப போக முடியாதுல்ல, ஹீரோவும் இந்த மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி சில ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப எட்டு இருக்காருல, கண்டிப்பா இந்த நேரம் நீ டீம்ல வேணும், தேவையில்லாம ஒன்ன வேற நான் ஒதுக்கி வச்சிருக்கேன், அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமா ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கு, அப்பதான் உன்னால திரும்பி டீம்ல சேர முடியும், நீ எனக்கு வேணும்டா, சீக்கிரமா கையெழுத்தை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஈரனோட வீட்டுக்கு போக போறோம், கல்யாணத்தை பத்தி பேச போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவரும் கிளம்பிட்டு இருக்காரு. ஆனா ஈரன் இந்த கேப்ல வெளிநாட்டுல மேல் படிப்பை படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இவங்க இங்க காலேஜ்ல படிக்கும் போது ஒரு சிங்கு ப்ரொஃபஸரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸரை கூடிய சீக்கிரத்துல நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இவன் என்ன திடீர்னு கால் பண்றான்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே காலை கட் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ எதிர இருந்து தான் கால் பண்ணிருப்பாரு. எதுக்கு காலை கட் பண்ண அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜ்லயே கேட்கிறாரு. இதெல்லாம் கவனிக்கிற ஈரன் அப்பா இருக்கார்ல, முதல்ல இங்க இருந்து இவங்களை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி ஆளுங்க மூலியமா அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. வாடா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் கூட்டு போறாரு. இப்ப ஈரனும் அந்த எக்ஸாம்ல அவன் பாஸ் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா இந்த வருஷம் அவர் பாஸ் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அந்த எக்ஸாமையே கிராக் பண்ணிட்டானான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ கோவப்பட்டு ஏதாவது பண்ணிடுவாருன்றது அப்பாவுக்கு தெரியும். அப்பாவும் சாந்தப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காருல, அப்பாவை வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாரு. டே வேணாம் வேணாம்னு அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, பெட்ரோல் பாம்லாம் ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பெட்ரோல் பாம்பை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹீரோனும் பக்கத்துல வந்துடுறாங்க. இப்பதான் நல்ல நிலைமைக்கு நீ போக போற, இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கோ அதை கேன்சல் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நீ கேட்ட உனக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் கால் பண்ணுவேன் அப்ப மட்டும் எடுத்திருந்தானே சொன்னேன், எதுக்காக என்னோட காலை எடுக்கலன்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நான் உன்னை லவ் பண்ணல அதனால தான் எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிருக்க வேண்டியதுன்னு கேக்குறாரு. அப்ப சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பியா, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உன் மேல விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன், நீ எப்பவுமே நான் சொல்றதை கேட்கவே இல்ல, இப்போ உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, அதையாவது நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன்கிட்ட எனக்கு நல்ல லைஃப் வேணும்னா கேட்டேன், உன்னோட லவ் மட்டும் தான் கேட்டேன், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல, இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்னு என்ன சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால சாவடிக்க முடியாது, நீ வேணா என்ன சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. என்னால ஒன்ன சாவடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. ஆளுங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப இவரை ஜெயில தான் போட்டு வச்சிருக்காங்க. பையனை வெளியே எடுக்கணும்ன்றதுக்காக அப்பா இருக்காருல, ஈரன் அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என் பையன் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது, வீட்டுல இருக்க எல்லார் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஈரனோட அப்பா சொல்லிட்டாரு. இவருமே கால்ல எல்லாம் விழுறதுக்கு போறாரு. இந்த சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, கட்டிக்க போற அந்த சிங்கு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அவனை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தேன், எப்பவுமே நான் லவ் பண்றதா அவன் கிட்ட சொன்னதே கிடையாது, இப்ப அவனுக்கு நல்ல லைஃப் கிடைக்க போகுது, அதை கூட புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கு. இந்த சமயம் ஹீரோவோட அப்பா எல்லார் கால்லயும் விழுந்துட்டு இருக்காரு. இப்ப ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது இவங்க கால்லயும் விழுறாரு.
விழுறாரு. இத பாக்குற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி அப்பா மேலயும் கோவப்படுறாங்க. இப்ப அப்பாவும் உன்னோட பையனை விட்டுருவாங்க, கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல இருக்க பையனை பாக்குறதுக்காக வராரு. பையனோட இடுப்பு எலும்பெல்லாம் உடைச்சு வச்சிருக்காங்க. பையனை இங்க இருந்து கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே பைக்ல சாச்ச மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அப்பா கூட வந்துட்டு இருக்காரு. அப்பா சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உன்னை வச்சுட்டு நான் சைக்கிள் எப்படி ஓட்டுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இருக்காரு. அப்பவும் இப்ப செம்ம சோகத்துல தானே பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல பைக் ஸ்கிட் ஆகி ரெண்டு பேருமே பொத்துன்னு போய் விழுறாங்க. இவ்வளவு நேரம் பேசாம வந்த ஹீரோ இருக்கார்ல, அப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. ஆனா அப்பா கிட்ட அசைவே இல்லாம இருக்கு. ஐயோ அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அநியாயத்துக்கு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யறதுக்காக இந்த பகுதியை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் கொஞ்சம் டபுள் மைண்ட்ல தான் இருக்காங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்ல நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, காசிக்கு வந்துடுறாரு. அப்பாக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக வேற ஒருத்தர் வராரு. அதாவது ராஞ்சனா படத்துல ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வராரு. அவருமே இவரோட சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பேரு முக்தி தானன்னு கேக்குறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும், திரும்பி முக்தி என்னோட லைஃப்ல வர வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஒன்ன மாதிரியே தான் எனக்கும் குந்தன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் எதிர்பார்த்தது கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல. உன் விஷயத்திலயும் அதுதான் நடக்க போகுது. நீ அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா நேசிக்கிறல்ல, ஆனா அந்த பொண்ணு என்னைக்குமே உனக்கு கிடைக்க போறது இல்ல. இங்க மட்டும் இல்ல, வேற உலகத்துக்கு போனாலும் உனக்கு கிடைக்க போறது இல்ல. அதனால வேற இலக்க நோக்கி நீ ஓடு. அப்படி ஓடும் போது அவளே உன்னை தேடி வருவா. அப்பயே நீங்க சேர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஹீரோவும் அப்பாக்கு செய்ய வேண்டிய ரிச்சுவல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்பி இந்த ஊருக்கு வராரு. கையில ஒரு பாட்டிலோட வராரு. பாட்டிலோட பொண்ணு கிட்ட போறான். ஆசிட் தான் அடிக்க போறான் போல அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்களா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, தீர்த்தத்தை தான் இவங்க தலையில ஊத்திட்டு இருக்காரு. என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, கடைசி ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும்னு வந்தேன், அதனால தான் கங்கை தீர்த்தத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மேலெல்லாம் ஊத்திட்டு இருக்காரு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அது ஆண் குழந்தையா தான் பிறக்கணும். ஏன் ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்றேன் தெரியுமா, அப்பதான் ஒரு காதல் தோல்வியோட வலி எப்படி இருக்கும்ன்றது அவனுக்கு புரியும், அவன் மூலியமா உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டபுள் மைண்டா இருந்தாங்க பாத்தீங்களா, இவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னமும் கஷ்டப்படுறாங்க. ரூம்குள்ள கதவை சாத்தி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இருந்து தான் இவங்க ஹெவியா குடிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைமே இவங்க கல்யாணம் எல்லாம் வேணான்ற மாதிரி அப்பா கிட்ட நிறுத்த சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, கல்யாணம் பண்ணிக்கோ உன் லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுமே அந்த சிங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப் மாறி இருக்காது. ஹீரோவை நம்ம கஷ்டப்பட்டுட்டுமேனு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. அப்ப ஃபிளைட் பறக்கிறத பாக்குறாரு. சின்ன வயசுல வானத்துல பறக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் ஆசைப்பட்டு அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நாட்டுக்காக பேசாம உயிரை விட்டுலான்றதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்திருப்பாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயம் தான் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க குடிச்சு குடிச்சு லிவர்லாம் டேமேஜ் ஆயிருது. இத பத்தி அப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிய வருது. நான் தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டாரு. டைவர்ஸ் தந்துடுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அப்பா தான் அதை கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிரசன்ட்ல சிச்சுவேஷன் மோசமா இருக்குல்ல, இப்ப ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சீக்கிரமா அதுல கையெழுத்து போட்டு தான்ற மாதிரி கேக்குறாரு. என்னால தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றேன்ற மாதிரி கேக்குறாரு. நீ அங்க போனா செத்துறதான் வாய்ப்பு இருக்கு, நீ போய் சாவக்கூடாது, நீ வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே இதை கேட்டு டென்ஷன் ஆகுறாரு. என் மேல திடீர்னு அக்கறை இருக்கிற மாதிரிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அப்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நீ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என் லைஃபை நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ண எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்றாங்க. வயிற்றுல குழந்தை இருக்கு, இருந்தாலுமே நான் குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துட்டு இருக்கேன். இந்த குழந்தை பிறக்கும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீ இருக்கணும், தயவு செஞ்சு நீ போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே ஆகாது, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, நீங்க 2 பேர் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த கையெழுத்தை போட்டுத்தா, நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா இவங்க விட மாட்டேன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பனிக்குடம் உடஞ்சிருது. பிளட்டா இந்த இடத்துல சிந்த ஆரம்பிக்குது. இவங்களை உடனே கேம்புக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. போற வழியிலயும் சைன் போடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க போடவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இந்தியாவோட ஷிப் ஒரு பகுதியில போயிட்டு இருக்கு. அந்த ஷிப்பை அட்டாக் பண்றதுக்கு எதிரிங்க பிளான் போட்டிருக்காங்க. அந்த ஷிப்ல தான் ஈரேனோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்கறவரா இருப்பாரு. சோ ஹஸ்பண்டோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றது தெரிய வருது. இவர் என்ன கேட்டாலும் அவங்க கையெழுத்து போட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, நான் திரும்பி வர மாட்டேன்றதுக்காக தான் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றேன், நான் எப்படியாவது திரும்பி வந்துடுறேன், தயவு செஞ்சு கையெழுத்து போடுன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, ரத்த கரியோட கையெழுத்து போட்டு தந்துடுறாங்க. இப்ப ஹீரோவா இவங்களை சோகமா பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சீனியர் கிட்ட இந்த லெட்டரை தந்துடுறாரு. இப்ப நான் போறேன்ற மாதிரி பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு பிளைட் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு முக்திக்கு பிரசவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எதிரிங்க கூட பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எதிரிங்க பிளைட்டை நிறைய காலி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி காலி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவரோட பிளைட்லயும் டேமேஜ் ஏற்பட்டது. இந்த டேமேஜோட இவர் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, இவரும் சாக தான் போறாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் கிளம்பும் போது வேற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, அதை இங்க தான் ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா, ஒண்ணு நான் திரும்பி வருவேன், அப்படி இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்டையாவது காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹஸ்பண்டை தான் எதிரிங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக்ல இருந்து எப்படியாவது ஹஸ்பண்டை தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க ஒரு ஷிப் மூலியமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பிளைட் மூலியமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவர் பிளைட் எல்லாம் காலி பண்ணிட்டாரு. அந்த ஷிப்ல நம்ம போய் இடிச்சிடலாம்னு யோசிக்கிறாரு. இவர் எப்படியும் சாக தான் போறாரு, அதுக்கு அந்த எதிரிங்களை காலி பண்ணிட்டு சாவலான்ற மாதிரி அந்த ஷிப்ல போய் இடிச்சிடுறாரு. சோ இவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஈரேனோட ஹஸ்பண்டை காப்பாத்திடுறாரு. இந்த இடத்துல ஈரேனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருது. அது என்ன குழந்தைன்றதை நமக்கு காட்டல. அந்த குழந்தை பிறந்தோன்னே இவங்களுமே உடம்பு முடியாம இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல ஹீரோவும் இறந்து போயிடுறாரு, ஈரேனும் இறந்து போயிடுறாங்க. இப்ப காசியில இருக்க அந்த ஃப்ரெண்டை நமக்கு காட்டுறாங்க. அதாவது குந்தனோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவார்ல, அவரை காட்டுறாங்க. அவர் இப்படிதான் நடக்கும்னு ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருப்பாரு போல. அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு அவங்களுக்கான இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்றாரு. அதாவது திதி கொடுப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா பண்றாரு. சோ ஏற்கனவே அவங்க 2 பேர் சாவாங்கன்றதை கெஸ் பண்ணி வச்சிருக்காரு போல. அதை அவர்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாரு. இப்ப அவங்களுக்கான திதி கொடுக்கிற வேலையெல்லாம் பண்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.